எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை, மீண்டும் ஊரடங்கு, மோடி தலைமையில் அவசர கூட்டம். மோசமான கட்டத்தில் இலங்கை, பகிரங்கப்படுத்திய தகவல். போலீஸ் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு கவர்ச்சி நட்சத்திரமாக மாறிய பெண், அவர் சொன்ன காரணம். பறிபோன உயிர்களுக்கு பொறுப்பேற்கின்றேன், மன்னிப்பு கேட்கும் பிரதமர் பாரிஸ் ஜான்சன். புட்டின் ஒரு கொலையாளி, அமெரிக்கா தேர்தல் தலையீட்டுக்கு தக்க விலை கொடுப்பார், அமெரிக்கா ஜனாதிபதி ஆவேசம். கொரோனாவுக்கு இடையே சீனாவில் களை கட்டும் தொப்புள் கொடி விற்பனை. கமலா ஹாரிஸ் வீட்டு வாசலில் நின்ற சந்தேக நபர் பிடித்து சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஜெனீவாவில் தோற்றாலும் எங்களுக்கு சிக்கலே இல்லை, அடித்து கூறுகிறது இலங்கை அரசு. தரையில் மோதி சிதறிய ஹெலிகாப்டர், பயணித்த அனைவரும் பரிதாப பலி. பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் மீது லேசர் தாக்குதல், நடுவானில் விமானிக்கு நேர்ந்த கதி. கொரோனா தொற்று பல ஆண்டுகளாக தொடர்ந்தால் அது பருவகால நோயாக மாறும், ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை, மீண்டும் ஊரடங்கு, மோடி தலைமையில் அவசர கூட்டம். இந்தியா முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்துகின்றார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் கோவிட்-19 தொற்று வேகமாக பரவி வருகின்ற நிலையில் நாக்பூர், மும்பை போன்ற நகரங்களில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்திலும் தொடர்ந்து தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 836 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 8,60,500 கடந்துள்ளது. மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,051 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி மாத இறுதியில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 480 என்ற எண்ணிக்கையில் இருந்து வந்த நிலையில் தற்போது தொற்று எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதேபோல மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நாளில் மட்டும் 15,051 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சியில் இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஆலோசனை நடத்துவார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகள், முக்கிய நகரங்களில் விதிமுறைகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்துதல் குறித்து அவர் ஆலோசிக்க உள்ளார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்துவிட்டாலும் சில நகரங்களில் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க முடியாதிருக்கின்றது. குஜராத் மாநில அரசு தலைநகர் அகமதாபாத் மற்றும் வதாதாரோ, சூரத், ராஜ்கோட் ஆகிய நகரங்களுக்கு நேற்று முதல் இம்மாத இறுதி வரை இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. அதன்படி இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை வணிக நிறுவனங்கள், கடைகள், ஹோட்டல்கள், மால்கள் இயங்காது. மருத்துவ கடைகள், மருத்துவமனைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசமான கட்டத்தில் இலங்கை, பகிரங்கப்படுத்திய தகவல். இலங்கையில் பெரும்பான்மைவாதம், இனவாதம் மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு ஆகியவை இப்போது மிகவும் மோசமடைந்திருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர பகிரங்கப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையில் பெரும்பான்மைவாதம், இனவாதம் மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு ஆகியவை இப்போது மிகவும் மோசமாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இரவில் மிகவும் தாமதமாக நடமாடிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டமை, இளம் சூழலியலாளர் மீதான அடக்குமுறை போன்ற சம்பவங்கள் தற்போது அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமில்லாமல் தற்போதைய அரசாங்கம் சுதந்திர ஊடகவியலாளர்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்கும் செயற்பாடுகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். போலீஸ் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு கவர்ச்சி நட்சத்திரமாக மாறிய பெண், அவர் சொன்ன காரணம். பிரித்தானியாவில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு அடல்ட் நட்சத்திரமாக, மில்லியனராக மாறியுள்ளார். தற்போது 27 வயதாகின்ற ரோஸ் 2014 தனது வேலையை விட்டு விலகியுள்ளார். பிரித்தானியா காவல்துறை ஆணாதிக்கம் நிறைந்ததாக இருப்பதாகவும் அது தனக்கு பிடிக்காததால் மனமுடைந்த இந்த முடிவை அவர் எடுத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பணியை ராஜினாமா செய்ததிலிருந்து ரோஸ் இப்போது ஒரு மில்லியனராகிவிட்டார். மேலும் ஒரு லம்போகினி காரையும் வைத்திருக்கின்றார். காரணம், அவர் தற்போது அடல்ட் நட்சத்திரமாக வலம் வருகின்றார்.
ரோஸ் இப்போது தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஆன்லைனில் பகிர்வதன் மூலம் வருடத்துக்கு 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பாதித்து வருகின்றாராம். வேலையிலிருந்து விலகிய போது அவருடைய தோழி ஒருவர் ஸ்போர்ட்ஸ் கார்களுடன் போட்டோஷூட்டில் கவர்ச்சி அழகியாக போஸ் கொடுக்க அழைத்ததாகவும் அதிலிருந்து அவர் கவர்ச்சி அழகியாக மாறியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பறிபோன உயிர்களுக்கு பொறுப்பேற்கின்றேன், மன்னிப்பு கேட்கும் பிரதமர் பாரிஸ் ஜான்சன். கோவிட்-19 காரணமாக கடந்த ஆண்டு பிரித்தானியாவில் இழந்த உயிர்களுக்காக பிரதமர் பாரிஸ் ஜான்சன் மன்னிப்பு கேட்டுள்ளார். பிரதமர் தனது கடமைகளை தோற்றுவிட்டதாகவும் ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் அளவுக்கு செயற்பாட்டில் தாமதம் காட்டியதாலும் பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோனதாக தொழிற்கட்சி எம்பி ரிச்சர்ட் பர்கன் குற்றம் சாட்டினார். இந்த உயிரிழப்புக்கு பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது அல்லவா என பெர்கன் வினவியதை அடுத்து பாரிஸ் ஜான்சன் தற்போது டீப்லி சாரி என்று மன்னிப்பை கேட்டுள்ளார். மேலும் அரசாங்கம் செய்த எல்லாவற்றுக்கும் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவரின் இழப்பிற்கும் இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர்களது குடும்பங்கள் மற்றும் அவர்களின் அன்புக்குரியவர்களிடம் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவிலேயே பிரித்தானியா தான் மிக உயர்ந்த கொரோனா வைரஸ் இறப்பு எண்ணிக்கையை கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 1,65,900க்கும் அதிகமானோர் இறந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஊரடங்கு பிறப்பித்ததிலிருந்து இன்று வரையான நிலவரம் குறித்து அறிய ஒரு பொது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உலகெங்கிலும் உள்ள சமூகங்கள் மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்புகள் பிரித்தானியா குடிமக்கள் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புட்டின் ஒரு கொலையாளி, அமெரிக்கா தேர்தல் தலையீட்டுக்கு தக்க விலை கொடுப்பார், அமெரிக்கா ஜனாதிபதி ஆவேசம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை தோற்கடிக்க முயன்றவர் என்றும் கொலையாளி என்றும் ரஷ்ய அதிபரை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விமர்சித்ததை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனை தோற்கடிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் முயற்சித்தார் என அமெரிக்க அரசின் உளவுத்துறை அறிக்கையில் பரபரப்பான தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு இயக்குநர் ஆவ்ரில் ஹைன்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மற்றும் டிரம்பிற்கு நெருக்கமான மற்றவர்கள் மூலம் பிரச்சாரத்தில் பைடன் குறித்த தவறான தகவல்களை ரஷ்யா புகுத்த முயன்றுள்ளது. பைடன் மீது தவறான நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை டிரம்ப் ஆதரவாளர்கள் மூலம் பரப்ப புட்டினும் அவருடைய நிர்வாகமும் முயன்றுள்ளது. குறிப்பாக டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞரான ரூடி ஜியோலானிக்கு அதில் முக்கிய பங்கு இருந்தது. உக்ரைன் நிறுவனத்துடன் வர்த்தக உறவு வைத்துள்ள பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீது உள்ள நிரூபிக்கப்படாத மோசடி வழக்கில் பைடனையும் சேர்க்க டிரம்ப் ஆதரவாளர்கள் ரஷ்ய அரசின் உதவியுடன் திட்டமிட்டுள்ளனர். அமெரிக்காவிற்குள் குழப்பத்தையும் முரண்பாடுகளையும் உருவாக்குவதற்கான ரஷ்யாவின் முயற்சிகள் இதுவாகும். ஈரான் தேர்தலில் தலையிட முயன்றதாக அறிக்கையில் கண்டறிந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் ரஷ்யா கூட வாக்கு மொத்தத்தை மாற்றவோ அல்லது தேர்தல் உட்கட்டமைப்பை தாக்கவோ முயலவில்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை தோற்கடிக்க முயன்றவர் என்றும் கொலையாளி என்றும் ரஷ்ய அதிபரை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விமர்சித்ததை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஜோ பைடன் அளித்த பேட்டியொன்றில் ரஷ்யாவில் எதிர்க்கட்சி தலைவரையே விஷம் வைத்துக் கொள்ள புட்டின் முயற்சி செய்துள்ளார். அவர் ஒரு கொலையாளி, அமெரிக்கா தேர்தல் தலையீட்டுக்கு தக்க விலை கொடுப்பார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் எதிரொலியாக அமெரிக்காவுக்கான தனது தூதர் அண்டோனி ஆண்டனாவை மாஸ்கோ திரும்புமாறு அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனாவுக்கு இடையே சீனாவில் களை கட்டும் தொப்புள் கொடி விற்பனை. சீனாவில் சட்டவிரோதமாக தொப்புள் கொடி விற்பனை களை கட்டுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தொப்புள் கொடியில் மருத்துவ குணங்கள் அடங்கியிருப்பதாக சீனத்துவ மக்கள் நம்புகின்றனர். உணவாக சமைத்து சாப்பிடுகின்றவர்களும் அதை பதப்படுத்தி தோல்களாக மாற்றி விற்பனை செய்கின்றவர்களும் சீனாவில் அதிகரித்து வருவதாக தெரியவந்துள்ளது. காச நோய், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அல்லது இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு சிறந்தது இந்த தொப்புள் கொடி சிகிச்சை என்று சீனர்கள் நம்புகின்றனர். ஆனால் சீனா சுகாதாரத்துறை இதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதுடன் 2005 முதல் தொப்புள் கொடி விற்பனை என்பது சட்டவிரோதம் என்றும் அறிவித்துள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக சீனா அரசாங்கம் எந்த சட்டத்தையும் இதுவரை உருவாக்கவில்லை என்றே கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோத தொப்புள் கொடி வர்த்தகம் முதன்மையாக ஹன்ஹூயில் உள்ள போஜோ, ஜியாங்சோவில் பிஷோ மற்றும் ஹெனாவில் உள்ள யாங்செங் ஆகிய பகுதிகளில் களை கட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், மருத்துவ கழிவு ஆலைகள் மற்றும் இறுதி சடங்கு இல்லங்களிலிருந்தும் சுமார் 8.80 பவுண்டுகளுக்கு தொப்புள் கொடியை குறிப்பிட்ட வர்த்தகர்கள் வாங்குவதாக தெரிய வந்திருக்கின்றது.
ஆனால் அதில் அதிக ஆபத்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தொற்று நோய் உள்ளிட்ட காரணங்களால் ஒரு தாயார் இறக்க நேரிட்டால் தொப்புள் கொடியிலும் அந்த கிருமிகள் தொற்றியிருக்கும் என்றே மருத்துவர்களின் கூற்றாக அமைகிறது. மேலும் பொதுவாக அதை சமைப்பதால் மட்டும் அந்த கிருமிகளை போக்க முடியாது என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மருத்துவமனைகளில் கிருமி நீக்கம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற முறையே இதற்கு தீர்வு என்றும் அது குடியிருப்புகளில் சாத்தியமில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சீனாவில் கடந்த 25 ஆண்டுகளாக தொப்புள் கொடி விற்பனை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர் கடந்த ஓராண்டில் மட்டும் 1,30,000 தொப்புள் கொடிகள் சேகரித்து விற்பனை செய்துள்ளார். மட்டுமின்றி சீனாவில் மருத்துவ உணவாக இணையத்திலும் தொப்புள் கொடி விற்பனை செய்யப்படுகிறது. கமலா ஹாரிஸ் வீட்டு வாசலில் நின்ற சந்தேக நபர் பிடித்து சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் வீட்டு வாசலில் துப்பாக்கி மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் உத்தியோகபூர்வ இல்லமான அமெரிக்கா கடற்படை ஆய்வகத்துக்கு வெளியே புதன்கிழமை மதியம் 12 மணியளவில் டெக்சாஸைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது காருடன் நின்று கொண்டிருந்தார். சந்தேகமடைந்த வாஷிங்டன் டிசி போலீசார் அவரை சோதனை செய்ததில் அதிர்ச்சியூட்டும் விதமாக அவருடைய வாகனத்திலிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளை கைப்பற்றியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவருடைய பெயர் பால் என்று தெரிய வந்துள்ளது. இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஒரு ஆபத்தான ஆயுதத்தை எடுத்து செல்வது, ஒரு வணிகத்துக்கு வெளியே ஒரு துப்பாக்கி அல்லது துப்பாக்கியை எடுத்து செல்வது, பதிவு செய்யப்படாத வெடிமருந்துகளை வைத்திருத்தல் மற்றும் ஒரு பெரிய திறன் கொண்ட வெடிமருந்து தீவன சாதனம் வைத்திருத்தல் ஆகியவை குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தரையில் மோதி சிதறிய ஹெலிகாப்டர், பயணித்த அனைவரும் பரிதாப பலி. ஆப்கானிஸ்தானில் ராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தரையில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை இரவு மத்திய மாகாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தான் சிறப்பு படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரே தரையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 4 குழுவினர், 5 பாதுகாப்பு படை வீரர்கள் என ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. விபத்துக்கான காரணங்கள் மற்றும் விபத்து நடந்த பகுதியில் தற்போதைய நிலைமை குறித்து முரண்பட்ட அறிக்கைகள் வெளியாகியிருப்பதால் சம்பவம் தொடர்பில் கூடுதல் விவரங்கள் தெரியவில்லை. பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் மீது லேசர் தாக்குதல், நடுவானில் விமானிக்கு நேர்ந்த கதி. பிரித்தானியாவிலிருந்து இஸ்ரேல் புறப்பட்ட விமானம் மீது லேசர் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து டெல்லாவியூ புறப்பட்ட விர்ஜின் அட்லாண்டிக் பயணிகள் விமானம் மீதே லேசர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லேசர் தாக்குதலால் விமானி ஒருவருக்கு கண் பார்வையில் பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து விமானம் புறப்பட்ட 20 நிமிடங்களில், அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை நெருங்கும் போது விமானக்குழுவினர் அவசரம் என்ற கட்டுப்பாட்டு அறைக்கு சிக்னல் அனுப்பியுள்ளனர். இதனை அடுத்து விமானம் மீண்டும் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு திரும்பியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக விமான குழுவினரால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து உள்ளூர் போலீசாரிடம் பிரித்தானியா விமான போக்குவரத்து ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் விமானம் அல்லது விமானி மீது லேசர் தாக்குதல் நடத்துதல் எந்தவொரு நபரும் அபராதம் அல்லது அதிகபட்ச 5 ஆண்டுகள் சிறைவாசம் போன்ற கடுமையான தண்டனைகளை சந்திக்க நேரிடும் என்று விமான போக்குவரத்து ஆணையத்தின் இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. லேசர் தாக்குதலுக்கு காரணமான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. ஜெனீவாவில் தோற்றாலும் எங்களுக்கு சிக்கலே இல்லை, அடித்து கூறுகிறது இலங்கை அரசு. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் நடைபெறவுள்ள வாக்களிப்பில் இலங்கை தோல்வியடைந்தாலும் எதுவும் இடம்பெறாது. இவ்வாறு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற புதிய ஊடக செயற்பாட்டாளர்களுக்கான ஒதுக்கப்பட்ட சைபர் கான்ஃபரன்ஸ் தொடரில் மனித உரிமைகள் மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டில் பெரிய பிரித்தானியாவுக்கு எதிராக தீர்ப்பு ஒன்றை வழங்கியது. அதாவது, டியோகாசி தீவுகளை பிரிட்டன் நிர்வகிப்பது முழுமையாக தவறானது. இதனால் மொரிசியஸ் நாட்டின் நிர்வாகத்திடம் அதனை ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியே சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை பெரிய பிரிட்டன் ஏற்றுக்கொண்டதா? இல்லை, இது வெறுமனே ஓர் ஆலோசனை என்றே அட்வைசரி ஒப்பீனியன் பிரிட்டன் தெரிவித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் தகவல்களை திரட்டுவதற்காக தனியான குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அமைக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஆபத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான சில நாடுகள் இணை அனுசரணையுடன் சமர்ப்பித்துள்ள பிரேரணையை கடுமையானதாக சோடிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 30 இணக்கப்பாட்டுக்கு இணை அனுசரணை தெரிவிப்பதற்கு உடன்பட்டதை தொடர்ந்து நாட்டுக்கு எதிரான இணக்கப்பாட்டு விடயத்துக்கு உடன்படுவதற்கு உடன்பாடு ஏற்பட்ட போதிலும் அதில் சில விடயங்கள் எமது நாட்டின் சட்டத்துக்கு அமைய மேற்கொள்ள முடியாது. இதேபோன்று அதில் உடன்பட்டவை பல இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் அது செயற்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தனர். 30 பொதுமக்களின் வெறுப்பின் அளவு எப்படி இருந்தது என்பது 2019 ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மூலம் வெளிப்பட்டது. நாட்டில் முதல் முறையாக சிறுபான்மையின வாக்குகள் இன்றி தேர்தலில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்துக்கு அரசு நிர்வாகம் தெரிவானமை முக்கியமானதாகும். 30 இணக்கப்பாட்டுக்கு கைச்சாத்திட்டவர்கள், அதாவது 2015 ஆண்டில் அப்பொழுது இருந்தவர்கள் இன்று எமது நாடாளுமன்றத்தில் இல்லை. நாட்டில் உள்ள தேர்தல் முறைக்கு அமைவாக பிரதான கட்சிக்கு ஒரு தேர்தல் தொகுதியிலும் வெற்றி பெற முடியாத நிலை இருந்த போதிலும் 30 இணக்கப்பாட்டுக்கு இணை அனுசரணை தெரிவித்தமையினால் கடந்த தேர்தலில் பொதுமக்கள் வெறுப்பை வெளிப்படுத்தி தமது ஜனநாயக அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் அனைவரையும் ஓரங்கட்டினார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பல ஆண்டுகளாக தொடர்ந்தால் அது பருவகால நோயாக மாறும். ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை. கொரோனா தொற்று பல ஆண்டுகளாக தொடர்ந்தால் அது பருவகால நோயாக உருவாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் ஊகான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு உள்ளது. கொரோனா பாதிப்பால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12.18 கோடியை தாண்டியுள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் தற்போது 12,18,403 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. COVID-19 பாதிப்பிலிருந்து இதுவரை 9,81,95,564 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 26,69,725 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்று தற்போது 2,09,13,114 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுகின்றவர்களில் 88,874 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து வெளிவந்து ஒரு வருடத்துக்கு மேலாகியும் இந்த நோய் பரவுவது குறித்து இன்னும் பல மர்மங்கள் சூழ்ந்துள்ளன. கொரோனாவின் பரவல், வானிலை மற்றும் காற்றின் தர தாக்கங்களை ஆய்வு செய்வதன் மூலம் அந்த மர்மங்களில் ஒன்றை வெளிச்சம் போட விஞ்ஞானிகள் குழு ஒன்று முயற்சி செய்துள்ளது. அந்த குழுவில் முதல் அறிக்கையில் இந்த நோய் பருவகால அச்சுறுத்தலாக உருவாக்கும் என்பதற்கான சில அறிகுறிகளை கண்டறிந்துள்ளது. ஐநாவின் உலக வானிலை அமைப்பு அமைத்த 16 பேர் கொண்ட குழு சுவாச வைரஸ் தொற்று பெரும்பாலும் பருவகால நோயாக உருமாறும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக இலையுதிர் மற்றும் குளிர்கால உச்சநிலை, இன்ஃப்ளூயன்சா மற்றும் மிதமான காலநிலைகளில் கொரோனா வைரஸ் பரவும். இது பல ஆண்டுகளாக நீடித்தால் கொரோனா ஒரு வலுவான பருவகால நோயாக மாறக்கூடும் என்று எதிர்பார்ப்புகளை தூண்டியிருக்கிறது. கொரோனா பாதிப்பை ஏற்படுத்தும் SARS-CoV-2 போன்ற வைரஸ்கள் காலப்போக்கில் பருவகால நோயாக மாறக்கூடும். தொற்று நோயின் முதல் ஆண்டில் சில இடங்கள் நோய் தொற்றுகள் கோடை பருவங்களில் உயர்ந்துள்ளன. வரவிருக்கின்ற ஆண்டில் இது மீண்டும் நடக்காது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. வெளிப்புற வானிலை மற்றும் காற்றின் தர நிலைகளில் மட்டுமே கவனம் செலுத்திய நிபுணர்கள் குழு குளிர் மற்றும் வறண்ட வானிலை மற்றும் குறைந்த புற ஊதா கதிர்வீச்சு இருக்கும் போது வைரஸ் நீண்ட காலம் உயிர் வாழும் என்றும் கண்டறிந்துள்ளது. மோசமான காற்றின் தரம் கொரோனா இறப்பு விகிதங்களை அதிகரிக்கிறது என்பதற்கான சான்றுகள் உள்ளன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.